ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுக்கணும். 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும். இந்த வடிகட்டின புளி கரைசலில் கொத்தமல்லி இலையை கொஞ்சம் எடுத்து நல்லா பிசைஞ்சு கரைச்சி விட்டுக்கணும். இதில் நார்மல் சைஸ் தக்காளி 2 தக்காளி எடுத்து அதையும் பிழிஞ்சுக்கணும். 2 தக்காளி ரச கரைசல் ரெடி. கரைசலுக்கு அப்புறம் மிளகு, சோம்பு, ஜீரகம், 2 பல் பூண்டு எடுத்துக்கணும். ஜீரகம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து இந்த இடி உரலில் போட்டு நல்லா இடித்து வச்சுக்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணி கடாய் காஞ்சோடனே சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா காய விடணும். 2 காம்பு நீக்கிய வரமிளகாவை சூடான எண்ணெயில் சேர்க்கணும். இதை சேர்த்துட்டு மிளகாய் காஞ்ச உடனே கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு நம்ம இடித்து வச்ச அந்த கலவையும் பூண்டையும் போட்டுடணும். போட்டு ஒரு வதக்கி இப்போ நம்ம கரைச்சி வச்ச கரைசலை மெதுவாக ஊற்றணும். நம்ம உப்பு சேர்க்கலை, அதனால் தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்து கலந்து விட்டு மூடி வச்சிடணும். கொஞ்சம் பெருங்காயத்தூள் பொடி ஒரு 2 நிமிஷம் ஆனோடனே ரசத்தை இறக்கிடணும். நமக்கு இப்போ ரசம் ரெடி. ரசம் இந்த மாதிரி நுரைச்சி வரும்போது கேஸை ஆஃப் பண்ணிடணும். எல்லா பக்கமும் நுரைச்சி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு கமகமக்கும் ரசம் ரெடி.